Hi, hello, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to access one class properties to another class with same package and different package பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போறது how to access one class properties to another class with same package. ஒரு பேக்கேஜ்ல ரெண்டு different class இருக்கு A, B னு. அந்த A classல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை B classல எப்படி access பண்றது? வாங்க போய் பார்க்கலாம். Eclipseல போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் EMP அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரெண்டு கிளாஸ் இருக்குது, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸு, கம்பெனின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் எம்ப்ளாயி கிளாஸில் வந்து நான் வந்து மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வந்து EMP நேம்னு வச்சுருக்கேன், எம்ப்ளாயி நேம் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா EMP ID, எம்ப்ளாயி ஐடி. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட்டில் எம்ப்ளாயி நேம் இஸ் ஜெபா. சிஸ்அவுட்டில் எம்ப்ளாயி ஐடி இஸ் 202. இப்படி நான் வந்து ரெண்டு மெத்தட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கம்பெனிக்குள்ளே போயிட்டு நான் ஒரே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். கம்பெனி நேம். நான் சிஸ்அவுட்டில் போயிட்டு கம்பெனி நேம் இஸ் TCS. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு கிளாஸ் இருக்குது. இந்த எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸில் இருக்க இந்த ரெண்டு மெத்தடை வந்து நான் கம்பெனின்ற கிளாஸில் இருக்கிற கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து எனக்கு தேவை, அதாவது எம்ப்ளாயியில் இருக்கிற இந்த ரெண்டு மெத்தடை வந்து நான் இந்த கம்பெனின்ற கிளாஸ்க்குள்ளே எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அந்த கிளாஸ்க்கு. டு ஆப்ஜெக்ட் நேம் நியூ கிளாஸ் நேம் is equal to new class name. இப்போ c dot company name மெத்தட் இது பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு எம்ப்ளாயி கிளாஸை வந்து கம்பெனி கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் எம்ப்ளாயி நேமுக்கு இங்கேயே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். is equal to new employee of. இப்போ பாருங்கள், போட்டோன்னே எல்லா மெத்தட்ஸுமே வந்துடும். எம்ப்ளாயி ஐடி டாட் எம்ப்ளாயி நேம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி நேமு, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணீங்க, ரன் பண்ணிங்கன்னா வெறும் கம்பெனி நேம் மட்டும்தான் வரும். தெரிஞ்சுக்கிட்டிங்களா எப்படி வந்து ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு? இப்போது இது சேம் பேக்கேஜ்குள்ளே இப்படி ஆக்சஸ் பண்ணணும். இதுவே டிஃப்ரெண்ட் பேக்கேஜாக இருந்தால் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் அகெயின் இன்னொரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். org டாட் கம்பெனி. இதுக்குள்ளே நான் போயிட்டு கம்பெனின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு மெத்தடை நான் கம்பெனி கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணணும். சேம் ஸ்டெப் தான். ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுங்கள், பப்ளிக் க்ரியேட் பண்ணி
company name is outline company name is அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஈக்குவல் டு நியூ மெத்தட் கால் பண்ணுங்க. அதே இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், எம்ப்ளாயிக்கும் இங்கேயே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி ஆஃப். இப்போ பாருங்களேன், முன்னாடி நம்ம வந்து எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜே வரல. பட் ஆனால் இப்போ எரர் மெசேஜ் வருது. அதாவது வித்தின் த கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு எரர் மெசேஜ் வராது. இதுவே டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ள, அதாவது டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், எரர் மெசேஜ் வரும். வித்தின் த பேக்கேஜுக்குள்ளே வராது. அப்போ டிஃப்ரெண்ட் பேக்கேஜுக்குள்ளே வரும்போது நம்ம பண்ணோம், நம்ம மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். அந்த பேக்கேஜ் என்ன ஆகிடும், இங்கே இம்போர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த இது போயிடுச்சு. இப்போ நீங்கள் மெத்தட் கால் பண்ணுங்கள். இ டாட் எம்ப்ளாயி ஐடி இ டாட் எம்ப்ளாயி நேம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸில் ஜாவா பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வித்தின் த பேக்கேஜுக்குள்ளே பண்ணாலும் டிஃப்ரெண்ட் பேக்கேஜுக்குள்ளே பண்ணாலும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போனோம். ரெண்டாவது வந்து வித்தின் த பேக்கேஜுக்குள்ளேனா எதுவுமே பண்ண வேணாம், ஆனால் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் பண்ணும்போது அந்த பேக்கேஜை இதில் இம்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாவா ரிலேட்டட்ஸான வீடியோஸ் நான் வந்து கண்டினியூஸ்லி அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இதுக்கான நோட்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் இதுக்கான நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அதில் வந்து அசைன்மெண்ட் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்கள். அந்த மெயிலை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுற மெயில் ஐடி, அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட மெயிலுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் அதுலேயும் உங்களோட குவரிஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.